இப்போ எங்கே இருக்க பார்த்தா நம்ம பனைக்குளத்தில் ஒரு புதிய உதயமாய் ஜேஎம்எஸ் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கல்லோட கம்பெனி புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட கேட்டு சொன்ன மாதிரி நல்லா இருக்குண்ணா. ஜேஎம்எஸ் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸோட ஓனர் இவங்க தான். உங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இதனால என்ன பெனிஃபிட், இந்த கல்லுனால என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம அண்ணன் விரிவாக்கமா சொல்லுவாப்ல, கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க. நம்ம அதை வந்து திறப்புலா கொண்டாடி இருக்கிறோம். இது வந்து என்னன்னா இன்டர்லாக் பிரிக்ஸ். இன்டர்லாக் பிரிக்ஸ்னா நம்ம வந்து நம்ம சின்ன பிள்ளையில இருந்து பார்த்திருப்போம். எல்லாரும் செங்கக்கல்ல வச்சு வீடு கட்டுறதா நம்ம பார்த்திருப்போம். அந்த செங்கக்கல்லுக்கு ஒரு மாற்று வழியாத்தான் வந்து இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் இப்ப தயார் பண்ணி மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. செங்கலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? செங்கலுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம நார்மலா செங்கக்கல் வாங்குறோம்னா அந்த செங்கல் வாங்குவோம் தனியா, அதுக்குள்ள மணல் வாங்குவோம், அதுக்குள்ள சிமெண்ட் வாங்குவோம். அந்த செங்கலை கட்டுறதுக்குள்ள கொத்தனாரு மேஸ்திரி எல்லாம் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கல்லை பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த கல்லை கொண்டுட்டு போய் 2 பில்லருக்கு இடையில நீங்க அப்படியே வரிசைக்கு அடுக்கி நம்ம ஒரு காம்பவுண்ட் வாலோ இல்ல வீட்டுடைய வாலோ நம்ம கட்டி முடிச்சிடலாம். சரிங்களா? அப்ப இதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 இருந்து 25% நம்ம காஸ்ட்டை சேவ் பண்ணலாம், நேரத்தை சேவ் பண்ணலாம். இப்போ ஒரு வீடு வந்து 6 மாசத்துல கட்டி முடிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த கல்லை நம்ம பயன்படுத்துற போகும்போது 3 மாசத்துல நம்ம வீட்டை கட்டி முடிச்சிடலாம், சீக்கிரமா கட்டி முடிச்சிடலாம். அதுதான் இதோடைய நம்ம பெனிஃபிட்டா பார்க்கலாம். இன்னொன்னு, நம்ம செங்கக்கல்ல வச்சு கட்டிட்டு வெளியில பூசுவோம், உள்ளக்க பூசுவோம், அதுக்கு டெய்லி தண்ணி அடிப்போம். அப்ப இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? கரண்ட் பில் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கரண்ட் பில் எவ்வளவு கூட வரும். அப்ப அதெல்லாம் நம்ம இதுல வந்து சேவ் பண்ணிடலாம். நாங்க கல்லு தயாரிச்சு 7 நாள் நாங்க வந்து கியூரிங் பண்ணுவோம். தண்ணியில நனைச்சு இல்ல தண்ணியில ஊற போட்டு 7 நாள் கியூரிங் பண்ணுவோம். கியூரிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கல்ல சேல்ஸுக்கு அனுப்ப போறோம். கல்ல அடிச்சு உடனே நம்ம வெளியே அனுப்புறது கிடையாது. சோ அதுல வந்து நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு. கல்லு நல்ல உறுதியா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்துடும். நம்ம இந்த அடிச்சு சாம்பிள் கல் அடிச்சு வச்சிருக்கிறோம். 2 சைஸ்ல நம்ம இப்ப இந்த கல்லு போட்டு இருக்கிறோம். ஒரு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு கல்லு, இன்னொரு கல்லு பார்த்தோம்னா 6 இன்ச்சு கல்லு. நீளம் பாத்தீங்கன்னா ஒரு கல்லுமே வந்து 12 இன்ச்சு. கரெக்டா சொன்னோம்னா நம்ம ஒரு அடி ஒரு கல் வச்சோம்னா ஒரு அடி கவர் ஆயிரும். அகலம் வந்து 8 இன்ச்சு. இப்ப இந்த 8 இன்ச்சு கல்ல வந்து மெயின் செவரு, 3/4 அடி செவருன்னு சொல்லுவோம்ல, மெயின் செவருக்கு யூஸ் பண்ணுவாங்க. 6 இன்ச்சு கல்ல வந்து பார்ட்டிஷன் பிரிக்கிறாங்கல்ல, ரூமுக்குள்ள பாத்ரூம் டாய்லெட்ஸ் இதுக்குள்ள பார்ட்டிஷனுக்கு 6 இன்ச்சு கல்ல யூஸ் பண்ணுவாங்க. சரி, அதே மாதிரி அண்ணா இப்ப வந்து நம்ம வந்து பிளம்பிங் வேலை பார்ப்போம், கட்டட பணி பார்ப்போம், உள்ள உடச்சு பார்ப்போம். அப்ப இந்த கல்லுனால கட்டினால இது ஆகுமா, இது பெனிஃபிட் எது இருக்காதுனால? இப்ப நம்ம பிளம்பிங் வயரிங் நம்ம பார்க்க போகும்போது செங்கக்கல்லுக்கு நம்ம எப்படி பிளம்பிங் வயரிங் பண்றோமோ அது மாதிரி நார்மலா இப்ப நம்ம செங்கக்கல்ல விசிறி வச்சு கட் பண்ணி பைப் போட்டு வயர் இருக்கிறாங்களா, அதே மாதிரி இதுலயும் பண்ணலாம். வேற ஒரு பிரச்சனையும் வராது, கிராக் வராது, ஒண்ணும் வராது. நார்மலா செங்கலுக்கு எப்படி நம்ம பிளம்பிங் வயரிங் பண்றோமோ அதே மாதிரியே கட் பண்ணுவோம், பைப்பு போட்டு வயரிங் இழுத்து அந்த கட் பண்ற இடத்துல மட்டும் பூசி நம்ம கவர் பண்ணிக்கலாம். வேற அதனால ஒரு கஷ்டமே கிடையாது. நார்மலா மெஷினை வச்சு கட் பண்ணி முடிச்சு விட்டுலாம். வேலையை பிளம்பிங் வேலை வயரிங் வேலையை முடிச்சு விட்டுலாம். அண்ணன் சொன்ன மாதிரி அந்த 8 இன்ச்சு கல் 6 இன்ச்சு கல் சொன்னாங்க. அந்த கல்லை வாங்க பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம 8 இன்ச்சு கல்லுன்னு சொல்றோம்ல, இந்த இருக்கு இது 8 இன்ச்சு கல்லு. இதோடைய நீளம் வந்து 12 இன்ச்சு இருக்கும். இது அகலம் வந்து 8 இன்ச்சு இருக்கும். உயரம் வந்து 6 இன்ச்சு. இப்போ உயரம் வந்து பாத்தீங்கன்னா 2 கல்ல நம்ம வச்சோம்னா 1 அடி வந்துடும். நீல வாக்குல பார்த்தோம்னா ஒரு கல்லு வச்சோம்னா 1 அடி. இப்போ ஒரு 10 அடிக்கு நம்ம செவர் எடுத்தோம்னா
நீளத்துக்கு 10 கல் வைப்போம், உயரத்துல 20 கல் வைப்போம். 20 கல் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு 10 அடி செவரு கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ ஒரு 10க்கு 10 ரூம் எடுத்தோம்னா இந்த கல்லை நம்ம யூஸ் பண்ணா 200 கல் வாங்கினா போதும். கீழே 10 கல், கீழே இருந்து வரிசைக்கா 20 வரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கல்லை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 10க்கு 10 செவரு எடுத்துடலாம். சிம்பிளாவே முடிச்சிடலாம். ஆரஞ்சு கல் பாத்தீங்கன்னா அதே நீளம் தான். நீளம் 1 அடி 12 இன்ச்சு, அகலமும் உயரமும் 6 இன்ச்சு, 6 அடி 6 அடி. சோ இது வந்து நம்ம காம்பவுண்ட் செவருக்கு யூஸ் பண்ணலாம். உள்ள வீட்டுக்குள்ள பார்ட்டிஷன் செவர்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த காடி குரூவ் தான் நம்மளுக்கு வந்து லாக்கிங் ஆகுறது, இன்டர்லாக்னு சொல்றோம்ல, அதோட லாக்கு இந்த காடியில தான் வந்து மேல் ஃபீமேல் இருக்குல்ல. சோ மேல் ஃபீமேல்ல நம்ம லாக் பண்ணி வீடை நம்ம கட்டி எழுப்பிட்டே போகலாம். நல்ல உறுதியான கல்லா இருக்கு. லோட் டெஸ்ட் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணியிருக்காங்க நிறைய ஊர்கள்ல. நம்ம ஏரியால இப்பதான் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். மக்கள் விரும்பி அவங்க வாங்கி இதை யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா அவங்கள சீக்கிரம் வீடு கட்டிடலாம், பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணலாம். காய்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அன்னக்கல்லை இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த காலத்துல வந்து வீடு கட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த கல்லை வச்சு எல்லா மக்களும் ஒரு சீக்கிரமா வீடு கட்டிடலாம். கஷ்டப்படுற மக்கள் கூட அவ்வளவு சிம்பிளா இந்த கல் வந்து ரொம்ப குறைந்த விலையில இருக்குது. செங்கக்கல்லை விட கல் கம்மியா இருக்கு. அதனால வீடு கட்டுற எல்லாத்துக்குமே இந்த கல் வந்து யூசேஜா இருக்கு. அது இப்ப பார்த்தா நம்ம பனைக்குளத்துல இந்த கல் கிடைக்குது. JMS இன்டர்லாக்கிங் அப்படின்னு பனைக்குளத்துல நான் ஒன்ன செய்யறதுனால உரிமையாளர் நான் வந்து உங்க நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. மக்களால உங்களால முடியும், ஆதரவு தாங்க. கண்டிப்பா எல்லாரும் வீடு கட்டலாம், குறைந்த செலவுலையும் கட்டலாம், ஸ்ட்ராங்கா கட்டலாம். கண்டிப்பா ஆதரவு தாங்க. ஆனா இப்ப வந்து 6 செங்கக்கல் வச்சிருக்கீங்க, ஆனா இந்த கல்ல ஒண்ணு வச்சிருக்கீங்க. இதை பத்தி என்னன்னா 8 இன்ச்சு கல்லுன்னு நம்ம சொன்னோம்ல, 8 இன்ச்சு கல்லு. இந்த கல்லுக்கு ஈக்குவலா வந்து 6 கல்லு வச்சாதான் அந்த ஒரு கல்லுக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு கல்லு 10 ரூபாய்க்கு விக்கிறாங்கன்னு வைங்களேன், 6 கல்லு 60 ரூபாய். 6 கல்லு செங்கக்கல் ஒரு கல்லு நம்ம வாங்கினோம்னா அந்த 6 கல்லுக்குள்ள அடக்கம் பிரைஸ் வந்துடும். இந்த ஒரு கல்லோட பிரைஸ் நம்ம பாத்தீங்கன்னா இதை விட கம்மியா தான் வரும். ஆமா, அதனால நம்ம வந்து நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. இந்த கல்லு மட்டும் கிடையாது, இந்த கல்லுக்குள்ள மணல் வாங்குவோம், அந்த கல்லுக்குள்ள சிமெண்ட் வாங்குவோம், அதை கட்டுறதுக்கு கொத்தனாருக்கு சம்பளம் கொடுப்போம். அப்ப இந்த கல்லுனால ஃபுல்லாவே உங்களுக்கு பெனிஃபிட் தான். உங்களுக்கு தான் லாபம், வீடு கட்ட உங்களுக்கு தான் லாபம். கண்டிப்பா அந்த கல்லை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, யூசேஜா இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தா நம்ம இன்டர்லாக்கிங் பிக்சர் எங்க இருக்கு, நான் லொகேஷன் சொல்லிடுறேன். பனைக்குளம் 4 முக்கு ரோட்ல இருந்து புதுக்குடியிருப்பு அந்த ரோட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கு. சோ வந்து அங்கே சப்போர்ட் பண்ணுங்க, கல் வாங்கி வீடு கட்டுங்க, சந்தோஷமா இருங்க.